அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருத்திக் டிவி. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம் எவாலுவேஷன். இது செகண்ட் பார்ட்டு லெட்டஸ் ரைட் அப்படின்றதில் மை ஆட்டோபயோகிராஃபி. மேக் த சில்ட்ரன் ரைட் தேர் ஓன் ஸ்டோரி. த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வில் ஹெல்ப் தம் டு ரைட். Ask them to gather information from their parents before writing and to give a title. இதில் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்கள தன்னுடைய ஓன், அதாவது நம்மளை பற்றி, அந்த குழந்தைங்கள பற்றின விஷயத்தை ஒரு கதையாக எழுத சொல்கிறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எழுதுகிற ப்ராக்டிஸை பழக்க கொடுக்கும். அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்டருந்து எழுதி வாங்கிட்டு வர சொல்லி, இந்த ஒரு டோட்டலாக இந்த எல்லா கொஸ்டினுக்கும் இவங்களோட டைட்டில் மாதிரி ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, when were you born? அவங்களோட பிறந்த தேதி, வருஷம், நாள். ஃபார் எக்ஸாம்பிள் 25/6/2010 அப்படின்னு ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம். வேர் வேர் யூ பார்ன், அந்த குழந்தை எங்கே பிறந்தது அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர். இன் மதுரை ஒரு ஆன்சர், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆன்சர். 3, வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அண்ட் வாட் இஸ் ஹீ. வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்னா அவங்களோட அப்பா பேர், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க. ஃபாதர்ஸ் நேம் இஸ் முருகன் வச்சுக்கலாம். ஹீ இஸ் அ டாக்டர்னு கூட வச்சுக்கலாம். இது எக்ஸாம்பிள். வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் அண்ட் வாட் இஸ் சி. மதர்ஸ் நேம் வள்ளி அப்படின்னு வச்சுக்கலாம். சி இஸ் அ டீச்சர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக, வாட் இஸ் யுவர் பெர்த் ஆர்டர். வாட் இஸ் யுவர் பெர்த் ஆர்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அக்கா தம்பி இப்படி யாராவது இருக்காங்களா, நீங்கள் தான் மூத்தவங்களா இளையவங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. Do you have any nickname? If yes, reason for that. உங்களுக்கு எதாவது பட்டப்பேர் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எதனால் அந்த பட்டப்பேர் இருக்குது. An interesting incident that happened in your life. அவங்க ஏதாவது டூருக்கு போயிருக்கலாம், இல்லை ஏதாவது பாட்டி வீடு தாத்தா வீட்டுக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை குழந்தைகள்கிட்ட கேட்டு அப்போ என்ன நடந்துச்சுன்றதை அவங்களே எழுத வைக்கணும். Note to the teacher. Give the same kind of information of a famous person and make them to write the biography in a simpler language for their portfolio. டீச்சருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேமஸ் பர்சன், இப்போ அப்துல் கலாம், இந்த மாதிரி யாராவது அறிஞர்கள், இல்லை திருவள்ளுவர், இது மாதிரி ஒரு ஃபேமஸான பர்சனோட பேரை கொடுத்து அவங்களோட பயோகிராஃபி இதை பற்றி அவங்கள சிம்பிளான லாங்குவேஜில் எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ கேன் டூ லுக் அட் தி பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். நேம் த ஆப்ஜெக்ட் இன் யுவர் மதர் டங், யூஸ் இன் த சென்டென்ஸ். இது பெபிள்ஸ், அதாவது கூழாங்கற்கள் மாதிரி நம்ம ஆற்றுலலாம் கிடைக்கும். அது அந்த நேம் த ஆப்ஜெக்டில் பெபிள்ஸு, இன் யுவர் மதர் டங் தமிழில் அது கூழாங்கல். யூஸ் இன் சென்டென்ஸ்ன்றது இங்கிலீஷில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். ஐ யூஸ் டு ப்ளே வித் பெபிள்ஸ் அப்படின்னு கூட ஒரு சென்டென்ஸில் எழுதிக்கலாம். சர்க்கிள் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். அதில் மான் இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம் டீர், டிஇஇஆர். அதில் கன்றுக்குட்டி, காஃப், கால்ஸ், சிஏஎல்விஇஎஸ். அதுக்கடுத்து ஒரு கூஸ் இருக்குது, அதோட ப்ளூரல் ஃபார்ம் ஜிஇஇஎஸ்சி, கீஸ். அதுக்கடுத்து ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் டூத், டீத், டிஇஇடிஹெச். ஒரு நைஃப் இருக்குது, கேஎன்ஐஎஃப்இ, கேஎன்ஐவிஇஎஸ், நைஃப்ஸ். ரிசைட் த போயம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் வித் கரெக்ட் இன்டோனேஷன் அப்படின்னு இருக்குது. ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் போயம் பற்றி எழுதுங்கன்ட்டு.
அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளூரல் ஃபார்ம்ஸு இந்த மாதிரி எழுதுறதுக்கு. ஹெல்த்துக்கு வந்து மேட்ச் த ரைமிங் வெல்த்து, ஹூக்கு லுக்கு, ஹாமு சாமு. அதுக்கடுத்து எஃப் வந்து ரைட் த பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் ஃபார் த கிவன். சி வாஸ் ரைட்டிங் the homework at 6 o'clock. They were playing when I arrived there. I was dancing while he was singing. Thank you.